அவர் ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பா இறந்து போனார் இல்லைங்க. அப்போ அவருக்கு ஒரு இடம் புதைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி போனாங்கல்ல. அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஹைகோர்ட்டில் ஆர்டர் போனாங்களா சார். அப்போ ஹைகோர்ட் வந்து சரி அவரை போய் பீச்சில் போச்சுங்க. அன்னைக்கு இருந்த மாநில அரசு இடம் தர முடியாதுன்னு சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் வாங்கினாங்க. கரெக்டுங்களா சார். இப்போ கோர்ட்டு ஆர்டர் கொடுத்ததில்ல. கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த முதல்வர் நாங்கள் மேல்முறையீடு போடுறோம், அதனால உங்கள் அப்பாவுக்கு நான் புதைக்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? நீ நீ மேல்முறையீடு போனனாலேயே ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர் ஸ்டே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை இல்லைங்க சார். ஹைகோர்ட்டு நீ மேலே போய் தீபம் ஏற்றுன்னு சொல்லிடுச்சுங்க இல்லையா. அப்போ நீ உடனே ஹைகோர்ட்டை சொன்ன ஆர்டரை நீ நடைமுறைப்படுத்தணும். நீயும் உன் போலீஸ்காரனும் நடைமுறைப்படுத்தணும். அதுதானே இந்தியாவில் அரசியலமைப்பு அந்த திட்டத்துக்குள்ளே வருது. நீ அதை பண்ண மாட்டியான். நீ மேல்முறையீடு போயிட்டேன், அங்கே ஸ்டே இல்லை. மேல்முறையீடு போனனாலேயே ஸ்டே வந்ததாக நானாக கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லி, இதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு இருந்த முதல்வர் சொல்லியிருந்தா நீ அன்னைக்கு என்ன பண்ணியிருப்ப? தேமி தேமி அழுதுருக்க மாட்டேன். அழுதுருப்பாங்களே. எத்தனை பேர் அழ வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க சார். அந்த ஆளுக்கு வந்தா அது பேர் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா சார்? சட்டம்னா எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே சார். சார் இந்த ஆள் இன்னைக்கு இதை பண்ணிட்டாரு. நான் ஆளுன்னு மரியாதைக்கு தான் ஆள் அப்படின்னா மரியாதையான வார்த்தை தான். இப்போ இந்த மனுஷன் இதை பண்ணிட்டாப்புல, நாளைக்கு எலெக்ஷனில் இந்த ஆள் தோற்று போய் சாதாரண ஒரு குடிமகன் ஆகிடுவார். மாண்புமிகு கிடையாது. கரெக்டாக எலெக்ஷனில் தோத்தாப்புலன்னா அதுக்கு மேலே மாண்புமிகு கிடையாது. கரெக்டுங்களா சார்? சாதாரண குடிமகன் ஆகிடுறாப்புல. அடுத்து வர்ற முதல்வர் அது யாரோ ஒருத்தர், இவரையும் ஒரு பையனையும் பிடிச்சி உள்ளே போட்டு மிதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் யாருக்கிட்ட சார் போய் நிற்கணும்? அதே நீதிமன்றம். இதே நீதிமன்றத்துக்கிட்ட தான் போய் நிற்கணும். அன்னைக்கு நீதிமன்றம் ஐயோ இந்த ஸ்டாலின் ஐயாவையும் உதயநிதி ஐயாவையும் இப்படி வாயை கிழிக்காதீங்க, ஜெயிலில் புழலா என்ன சார் புழலில் போட்டு அடிக்காதீங்க, விட்டுருங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நீதிபதி ஒரு சிஎம் இல்லைங்க நாங்களும் மேல்முறையீடு போயிருக்கிறோம், அதனால ஹைகோர்ட் கொடுக்குற ஆர்டரை நடைமுறைப்படுத்த முடியாது. இப்படி வந்தா இப்படி இப்போ இந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் சொன்ன மாதிரி தீர்ப்பு தர வேண்டிய அன்னைக்கு நீதிபதி எனக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து வரல அப்படின்னு சொன்ன எப்படி? அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நீ ஒரு விஷயத்துக்கு முன்னுதாரணம் ஆகறில்ல சார். இது ரொம்ப டேஞ்சரான மேட்ரு.